அருளை இன்று பொது காலத்தின் 23வது ஞாயிறாகும். இந்நாளில் நாம் இத்திருப்பலியினை எமது பங்கு தந்தை மற்றும் திருச்சபை மக்களுடன் இணைந்து கொண்டாடுகின்றோம். ஏனெனில் இன்று தேசிய கத்தோலிக்க இளைஞர் ஞாயிறு ஆகும். நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற தலைப்பின் மூலம் ஜூபிலி ஆண்டில் பயணிக்கும் கத்தோலிக்க இளைஞர்களாகிய நாம் எமது தனிப்பட்ட அமைதி, ஆறுதல், நோக்கத்தை மட்டுமே நாடாமல் கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாகவும் நற்செய்தியின் ஒளியினை தாங்குவோராகவும் அழைக்கப்படுகின்றோம். இவ்வுரைக்கு இசைவாக இன்று இறைவார்த்தையும் நம்முடைய கிறிஸ்தவ சீடத்துவத்தின் பணியை நமக்கு நினைவூட்டுகின்றது. பரிசுத்த ஆவியின் அருளால் தான் நாம் இந்த அழைப்பை உணர்ந்து வாழ முடியும் என்பதை வலியுறுத்துகின்றது. மேலும் திருத்தூதர் பவுல் எங்கள் சீடத்துவம் உண்மையான சகோதர அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் அன்பில் இயங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். ஆகையால் இவ்வனைத்திலும் இளைஞர்களாகிய நாம் எங்கள் தெய்வீக அழைப்பை புதுப்பித்து புதிய மனப்பாங்குடனும் உறுதியான மனநிலையுடனும் நம்பிக்கையின் பாதையில் ஒன்றாக நடப்போம். இவ்வண்ணம் மனதில் சிந்தித்து இப்புனித திருப்பலியில் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பங்கேற்போம். ஒவ்வொரு இறைவனுடைய நாமத்திலே இன்றைய பலிவிருந்தில் நாங்கள் இணைந்து கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சோரங்களே, இன்றைய நாளில் நமது நாட்டில் வாழுகிற அத்தனை இளையோர்களையும் நாங்கள் இணைக்கவும் அவர்களுக்காக செபிக்கவும் இன்றைய நாள் அழைப்பு தருகிறது. இன்றைய நாளிலே நாங்கள் எவ்வாறு நமது வாழ்வை திட்டமிட வேண்டும் என்பதை சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை தருகிறது. ஒரு பொருளாதார ரீதியானது மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக ரீதியிலும் எங்களுடைய திட்டமிடல்களை நாங்கள் செய்திட இன்றைய இந்த பலியிலே இறை அருள் வேண்டுவோம். எங்கள் வாழ்வு இந்த வாரம் பூராக இறைவனுடைய ஞானத்தினாலும் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவினாலும் நிரப்பப்பட்ட வாழ்வாக அமைந்திட இந்த பலி விருந்திலே நாங்கள் இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை நாம் அனைவரும் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என் வாழ்வை இன்று மாற்றிவிடும் இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. பாதை தவறி சென்று விட்டேன் இயேசுவே, எனக்கு பாதை காட்ட விரைந்து வாரும் இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே.
இருளினிலே சிக்கிவிட்டேன் இயேசுவே, எனக்கு ஒளியை தர ஓடி வாரும் இயேசுவே. தேடுகிறேன் உம்மை இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சம்மரியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக.
எங்களுடைய இளையோர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். அவர்கள் இறை ஞானமும் தூய ஆவியினுடைய வல்லமையும் பெற்று இறை திருவுளத்தை நாடுகிற பிள்ளைகளாக இருக்க அவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றே பிளறிவனாய் என்றென்று வாழும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகின்றது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதிற்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கே உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக, ஆண்டவரே நீரங்கள் தஞ்சம். ஆண்டவரே நீரங்கள் தஞ்சம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன, நேற்றைய நாள் போலவும் இரவில் ஒரு சாமம் போலவும் உள்ளன. வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தடும் புல்லுக்கு ஒப்பாவார். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். ஆண்டவரே நீரங்கள் தஞ்சம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம்தான் இந்நிலை. நம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும், காலை தோறும் உமது பேரன்பாலங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவரே நீரங்கள் தஞ்சம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருளம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். ஆண்டவரே நீரே எங்கள் தஞ்சம். ஆண்டவரே நீரே எங்கள் தஞ்சம்.
இரண்டாம் வாசகம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்த போது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகின்றேன். அவனை உம்மிடம் திருப்ப அனுப்புகின்றேன். அவனை அனுப்புவது என் இதயத்தை அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையில் இருக்கும் எனக்கு உமது பேரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவரை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக அன்புக்குரியவனாகின்றான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவளிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களில் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்காகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாதவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில்
எங்களுடைய இளையோர் சிறப்பாக இலங்கை மண்ணிலே வாழுகிற அத்தனை இளையோர்களும் தேசிய இளையோர் தினத்தை நினைவு கூறுகிறார்கள். இறைவனுக்குரிய பிள்ளைகளாக அவர்கள் வாழ அவர்கள் ஆசிக்கிறார்கள். ஒரு பேனர் கொண்டு வந்தவங்களுக்கு இருக்கு. கொண்டு வந்த பேனர் பின்னுக்கு இருக்கிறது. பின்னுக்கு இருக்கிறார்களுக்கு வாசிச்சு பாருங்க என்ன வச்சிருக்கிறார்கள். இதில் ஒரு நாடகம் மாதிரி நடந்து கொண்டிருந்தது. 2ஆம் வாசகம் வாசிக்கிற பிள்ளை பதிலுரை பாடல் வாசிக்கிறவர் வெளியே இருந்தார். அவர் உள்ளே வந்து பதிலுரை பாடல் வாசித்து முடிய 2ஆம் வாசகம் வாசிக்கிறவர் வாசிக்க வருகிற பொழுது அவருடைய கதிரையிலே இவர் போய் இருந்தார். 2ஆம் வாசகம் வாசித்து வந்த பின்பு அவருக்கு அந்த இடத்தை விட்டு பதிலுரை பாடல் பாடியவர் வெளியே சென்றார். ஒரு நாடகம் நடக்கிறதோ என்கிற எண்ணம். இந்த விடயத்தை நாங்கள் அவதானிக்கிற பொழுது அந்த திட்டமிடல், ஒரு கதிரையை வைக்கக்கூட எங்களுடைய இளையோர்களுடைய திட்டமிடல் எவ்வளவு தூரம் சாதுரியமாக இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் என்னுடைய மனதிலே ஒரு கேள்வியாக எழுகிறது. ஒரு கதிரையை வைக்கக்கூட நாங்கள் பழக்கவில்லையா, அல்லது அவர்கள் பழகி கொள்ளவில்லையா, அல்லது கொண்டு வந்த பேனரை அவர்கள் கொண்டு வர முடியவில்லையா, அல்லது கொண்டு வர பழக்கவில்லையா? 2 பக்க கேள்விகள் நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது. பிரியமான சகோதரங்களே, இது மிக ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை அல்லது கேள்வியை என்னுடைய மனதிலே கேட்கிறது. எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் திட்டமிடுகிறோம், எவ்வளவு தூரம் எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வகுத்து கொள்கிறோம். ஒரு பொருளாதார ரீதியாக நாங்கள் மிக சாதுரியமாக திட்டங்களை வகுக்கிறோம். அது வீடு கட்டுதலாக இருக்கலாம், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலையை தேடுவதாக இருக்கலாம், ஒரு வாகனத்தை கொள்வனவு செய்வதாக இருக்கலாம். இவ்வாறு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஏதோ ஒன்றை திட்டமிடுகிறோம். இந்த திட்டங்கள் மனித எண்ணங்களால் நிறைவேற்றப்படுகிற திட்டங்களாக இருக்கிறது. இந்த மனித எண்ண திட்டங்களுக்கும் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு திட்டமிடலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இன்றைய முதல் வார்த்தையிலே சாலமோனின் ஞானத்திலிருந்து வாசிக்கப்படுகிற இந்த பகுதியில் ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண்டவரின் திருவுளத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையூடாக, நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வாழ்ந்திருந்தும் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? ஆகவே இறைவனுடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இறைவனுடைய ஞானமும் தூய ஆவியினுடைய அருள்பொழிவும் நமக்கு அவசியமாகிறது. இதனால்தான் மரியாவும் அந்த ஞானத்தையும் தூயாவினுடைய வல்லமையும் பெற்றதனால்தான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அவர் தன்னை கொடுக்க முடியுமாக இருந்தது. இதனால்தான் இயேசு ஆண்டவர் என்னுடைய திட்டம் அல்ல உம்முடைய திட்டமே நிறைவேறட்டும் என்று கெத்செமனிலே தன்னுடைய வாழ்வை முழுமையாக கொடுக்கிறார். இதனால்தான் பல புனிதர்களுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்களால் இறைவனுக்குரிய காரியங்களை ஆற்ற முடிந்தது என்றால் மனித ஞானத்தினால் அல்ல, இறைவனுடைய ஞானத்தினாலும் தூய ஆவியினுடைய அருள் பொழிவினாலும் அவர்களால் முடிந்தது என்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இருப்பினும் இந்த மனித ஞானம் என்பது எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் வெற்றிகளை செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் தோற்று போகிறது, ஏதோ ஒரு வகையில் அது சரியில்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இறைவனுடைய ஞானத்திலே இறைவனுடைய ஆவியினுடைய அருள் பொழிவோடு நாங்கள் ஒரு காரியத்தை முன்னெடுப்போமாக இருந்தால் அது வெற்றியின் காரியமாக மாறிவிடுகிறது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்வை இறைவனுக்குரிய விதத்திலே தந்தைக்குரிய விதத்திலே அவர் வடிவமைத்திருந்தார். எனவே இறைவனும் அவரை என்றும் வழிநடத்துகிற விடயத்தை நாங்கள் வார்த்தையிலே அங்காங்கே பல இடங்களிலே பார்க்க முடிகிறது. இதனைத்தான் நாங்கள் பல புனிதருடைய வாழ்விலும் அறிய முடிகிறது. திட்டமிடல் என்பது மிக அவசியமாகிறது.
இன்று நாங்கள் பல பெற்றோர் திட்டமிடுவார்கள், எனக்கு எத்தனை பிள்ளைகள், 1 2 தப்பி தவறுனா தான் 3ஆக மாறுகிறது. இல்லை என்றால் 1 அல்லது 2 குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுக்கிறோம். நான் கனடாவுக்கு சென்ற பொழுது ஷட்டன் என்கிற பங்கிலே நான் 2 மாதங்கள் தங்கியிருந்தேன். எங்களுடைய மண்ணின் மைந்தன் ஃபாதர் டன்ஸ்டன் பங்கு தந்தையாக இருக்கிறார். அவரோடு தங்கியிருந்த பொழுது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலே 16 குழந்தைகள். மூத்த குழந்தை 23 வயது, இறுதி குழந்தை நான் அங்கே இருக்கிற பொழுது 6 மாதங்கள், இப்பொழுது 1.5 வயது இருக்கும். இந்த 16 குழந்தைகளை ஒரு தாய் பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு தந்தையும் தாயுமாக இறைவனுடைய திருவுளத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நான் அவர்களை கேட்டேன், எவ்வாறு உங்களால் இந்த 16 குழந்தைகளை பெற முடிந்தது? அவர் சொன்னார்கள், ஆண்டவர் கொடுத்தார், நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் எந்த வகையான செயற்கை ரீதியான குடும்ப கட்டுப்பாட்டையும் நாங்கள் செய்யவில்லை. எப்பொழுதெல்லாம் இணைந்தோமோ, எப்பொழுதெல்லாம் கரு உருவாகியதோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய திருவுளம் இது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். 16 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை 16 தான் என்று அவர்கள் நிறுத்தவும் இல்லை. இப்போ 17 தெரியவில்லை. பிரியமான சோரங்களே, அது இறைவனுடைய காரியங்களில் அவர்கள் ஈடுபடுவதன் வெளிப்பாடாக நான் பார்த்தேன். தாய் ஓகன் வாசிப்பார், பிள்ளைகள் பாடல் பாடும், ஏனைய பிள்ளைகள் பீடத்திலே உதவுவார்கள், ஏனைய பிள்ளைகள் வாசகங்களை வாசிப்பார்கள். ஒரு வலயம் செய்கிற காரியத்தை, எங்களுடைய வலயத்திலே ஒரு ஆலயத்திலே வலயம் செய்கிற காரியத்தை ஒரு குடும்பத்தால் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்று நாங்கள் எமது வலயங்களை பார்த்தால் எல்லாம் நொந்து போய் நோய் பிடித்த மக்களாகத்தான் இருக்கிறோம். முதலாம் வலயத்தை ஒரு எடுத்துக்காட்டாக நான் பார்க்கிற பொழுது 4 வலய குடும்பங்கள் தான் அங்கு செயற்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த லிஸ்டில் இருக்கிற ஏனைய குடும்பங்கள் வயோதிபர்களாக மாறிவிட்டார்கள், அல்லது நோயின் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள், அல்லது ஒற்றை மனிதர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் அவதானிக்கிற பொழுது அந்த ஒரு முதலாம் வலயத்தில் இருக்கிற அந்த எண்ணிக்கையை விட அந்த குடும்பத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை நான் அவதானித்தேன். பிரியமான சோரங்களை, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல்வேறு காரியங்களை திட்டமிடுகிறோம் மனித எண்ணங்களின் அடிப்படையில். நான் கனடாவுக்கு 40 நாள் தியானம் ஒன்றுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். நான் பிலிப்பைன்ஸில் இருந்து கனடாவுக்கு போகிற பொழுது என்னுடைய கையிலே மிக சொற்ப டாலர்கள் மட்டும்தான் இருந்தது. 200க்கு குறைந்த டாலர்களோடு தான் நான் கனடா மண்ணிலே கால் பதித்தேன். ஆனால் அந்த தியானத்தை 40 நாள் நிறைவு செய்து அங்கிருந்து வருகிற பொழுது சில $1000 என்னுடைய கரங்களிலே இருந்தது. அந்த திட்டமிடல் என்பது நான் மனித எண்ணங்களின்படி திட்டமிட்டிருந்தால் நான் பிலிப்பைன்ஸிலிருந்து நேரடியாக இலங்கை வந்திருக்க வேண்டும். ஆனால் இறைவனுடைய அருளுக்காக நான் மன்றாடினேன், அவருடைய வழிநடத்தலுக்காக கேட்டேன். அப்பொழுது இறைவன் என்னை வழிநடத்தியது அங்கு நான் உணரக்கூடியதாக இருந்தது. 40 நாள் தியானத்துக்கு $4000 கொடுக்க வேண்டும். கொடுத்தோம். மிகுதியாக $2000 மேல் என்னுடைய கரங்களில் இருந்தது. நான் கனடாவிலிருந்து வருகிற பொழுது அது பல குருக்கள் தந்தார்கள், மனிதர்கள் தந்தார்கள், நண்பர்கள் தந்தார்கள், திருப்பலிக்கு போன பொழுது பணம் கொடுத்தார்கள். இவ்வாறு பல்வேறு விதங்களிலே அந்த பணம் இறைவனால் எனக்கு அனுப்பப்பட்டதை நான் பார்த்தேன். இந்த திட்டமிடல் என்பது நாங்கள் இறைவனுக்குரிய விடயம் நிறைவேறுகிறதா என்று பார்ப்பதுதான் மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காலங்களில் நாங்கள் திட்டமிடுகிறோம், அது எங்களுடைய முழு மனித பலத்தினால் மட்டும் அந்த திட்டமிடல்களை நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் அது இறுதியிலே தோற்று போகிற திட்டமாக மாறிவிடுகிறது. ஆனால் இறைவனால் முடியும், இறைவனால் எல்லாம் கூடும் என்கிற அந்த எண்ணத்தோடு நாங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த திட்டங்கள் நிறைவேறுவதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எதற்காக திட்டமிடுகிறோம்? இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு சவால் தருவதாக இருக்கிறது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்காகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. சில வேளைகளில் நாங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு திட்டமிடுகிறோம், பட்ஜெட் போடுகிறோம். ஆனால்
அது நிறைவேறாமல் தொங்கிக் கொண்டு நிற்பதை பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய ஆலயத்திலும் நான் பார்க்கிறேன். பிரியமான சோதரங்களே, அதை நாங்கள் சரியாக திட்டமிடவில்லை என்றால், இறைவனுடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற பணியாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், பல காரியங்கள் நிறைவேற்ற முடியாத காரியங்களாகத்தான் மாறிவிடுகிறது. அந்த திட்டமிட வேண்டுமாக இருந்தால், பிரியமான சோதரங்களே, அது இறைவனுக்குரிய காரியமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பாக இன்றைய வார்த்தைகள் வெளியாக இறைவன் நம்மை அழைக்கிறார். உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்விற்கும் ஒரு திட்டத்தை வகுக்க இறைவன் அழைக்கிறார். ஒரு ஆன்மீக வாழ்விலும் ஒரு திட்டம் அவசியமாகிறது. என்னுடைய வாழ்வு எவ்வாறு இறைவனுக்குரிய சீடத்துவ வாழ்வாக அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டமிடலை நாங்கள் வகுக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டை நமது இளையோர்கள் சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் இந்த பலியிலே நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்கள் அந்த மரியாவின் வழியிலே, இயேசுவின் வழியிலே, பவுலடிகளாரின் வழியிலே அவர்கள் இறை ஞானத்தை தேடுகிறவர்களாக, தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் இவர்களுக்காக ஆழமாக ஜெபிப்பது மிக அவசியம் ஆகிறது. நாங்கள் திருவிழா காலத்திலே பார்க்கிற பொழுது எத்தனையோ இளையோர் நம்மோடு இருந்தார்கள். ஆனால் இந்த தேசிய தினத்திலே அருகில் இருக்கிற இளையோர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது மிக சொற்பமாக இருக்கிறது. ஏன் என்கிற கேள்வி நாங்கள் ஆழமாக கேட்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய ஈடுபாடுகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை அலச வேண்டி இருக்கிறது. இந்த நவநாட்காலங்களிலே நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவமும் ஞாயிறு தினங்களிலே நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்துக்கும் இடையில் எவ்வளவு இழுபறி இருக்கிறது என்பதை அவதானிக்க முடிகிறது. இங்கே நாங்கள் மனித எண்ணங்களை மட்டும் ஞாயிறு தினங்களிலே கொடுக்கிறோம். அல்ல, நவநாட்களிலே மனித எண்ணங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அங்கும் ஆண்டவரை மறந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கும் மறைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் ஆண்டவரை எவ்வளவு தூரம் நேசிக்கிற மக்களாக இருக்கிறோம் என்பதை இன்றைய வார்த்தைகள் வெளியாக இறைவன் நமக்கு அழைப்பு தருகிறார். ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும், விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் என்று இன்றைய நற்செய்தி முன் வாழ்த்தொலி சொல்லுகிறது. எனவே ஆண்டவருடைய ஊழியர்களாகிய நாங்கள், ஆண்டவரே உமது முக ஒளி என்மேல் வீசச் செய்யும் என்று நாங்கள் வேண்ட அழைக்கப்படுகிறோம். உம்முடைய விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் என்று நாங்கள் வேண்ட அழைக்கப்படுகிறோம். அந்த விதிமுறைகளையும் இறைவனுக்குரிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், பிரியமான சோரங்களே, நற்செய்தியினுடைய முதல் பகுதி சொல்வது போல, நாங்கள் தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவன் தருகிற சிலுவை எது என்பதை நாங்கள் தியானிப்போம். அந்த சிலுவையை சுமக்க முயல்வோம். இந்த இளமை பருவம் என்பது ஒரு காட்டாறு வெள்ளத்துக்கு ஒப்பிடுவார்கள். அவ்வளவு தூரம் வலிமை சார்ந்ததாக இருக்கிறது. அத்தனை இளையோரும் சேர்ந்தால் அவர்கள் பல காரியங்களை செய்ய முடிகிறது. ஆனால் தற்பொழுது நம்முடைய ஆலயங்களில் இருக்கிற இளையோர்களை பார்த்தால் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் ஏற்றணும் போல கிடக்கும், இல்லையா? எங்களோட பிள்ளைகளை பாருங்க ஒருக்கா, எவ்வளவு தூரம் அவர்கள் ஆற்றல் அற்ற பிள்ளைகள் போல இந்த காத்தடிக்க அடுத்த காத்துக்கு முறிஞ்சு விழுந்துருவார்களோ என்றுதான் என்னுடைய பல இளையோர்களை நான் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. அல்லது ஒரு காரியத்தை செய்ய அவர்களை நினைத்தால் ஒரு முடியாத ஒரு தன்மை தான் அவர்களிடம் இருக்கிறது. இன்றைய பேனர் கொண்டு வந்த விடயத்தையும், இந்த வாசிப்பதற்கு ஒரு கதிரை போட்ட விடயத்தையும் எங்களுடைய இளையோர்களிடம் ஒரு சவாலாக வைக்கிறேன். ஏன் இது இவர்களால் முடியவில்லை? இவர்கள் அர்ப்பணமற்ற தன்மையா, ஈடுபாடற்ற தன்மையா, அல்லது ஏதோ நடக்கட்டும் என்கிற ஒரு தன்மையிலே எங்களுடைய இளையோர் இருக்கிறார்களா? இவ்வாறு தான் இவர்கள் இருக்க போகிறார்களா? இல்லை என்றால் இவர்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்க எத்தனிக்கிறார்களா? பவுலை நாங்கள் பார்க்கிறோம். சவுலாக வாழுகிற பொழுது ஆண்டவர்களை பிரியமற்ற ஒருவராக வாழ்ந்தார். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்தாரோ அதற்கு பின்பு புறவின மக்களுக்கு நற்செய்தி எடுத்து சொல்லுகிற மனிதராக அவர் மாறினார். பவுலை இறைவன் தெரிவு செய்து கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய கிறிஸ்தவம் ஜூத மதத்துக்குள்ளே முடங்கி போயிருந்திருக்கும். அது இஸ்ரேலுக்குள்ளே இப்பொழுது பாலஸ்தீனத்துடைய தாக்குதலுக்குள்ளே அழிந்து போயிருந்திருக்கும்.
பவுலை இறைவன் தெரிவு செய்ததனால்தான் புறவின மக்களை தேடி சென்றார். அவர் தேடி சென்ற தன்மைதான் அந்த சீடர்களையும் வெளியே செல்ல செய்தது. அதனால்தான் திரு அவை முழு உலகம் பூராகவும் பரவ செய்தது. பிரியமான இளையோர்களே, அந்த பவுலின் வழியிலே உங்களால் எல்லைகளை கடக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த பவுலின் வழியிலே நீங்கள் அந்த இறைவனுக்காக உங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க முடியுமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த தேசிய இளையோர் தினத்திலே அந்த நம்பிக்கையின் மக்களாக, எதிர்நோக்கின் மக்களாக, நல்ல திருப்பயணிகளாக, ஆண்டவரோடு பயணிக்கிற இளையோராக நீங்கள் பயணிக்க இறைவன் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் எப்பொழுது சவுலை போல, ஆம் ஆண்டவரே, மரியாவை போல இதோ ஆண்டவருடைய அடிமை என்றும், இயேசு ஆண்டவரை போல என்னுடைய திருவுளம் அல்ல உம்முடைய திருவுளமை நிறைவேற்றட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோமோ, அப்பொழுதுதான் உங்களூடாக இந்த சமூகத்திலே ஒரு புதிய மாற்றம் உருவாக முடியும். அந்த புதிய மாற்றத்தினுடைய முகவர்களாக நீங்கள் வாழ இன்றைய முதல் வார்த்தை சொல்வது போல ஆண்டவருடைய ஞானத்தை தேடுங்கள், தூய ஆவியினுடைய வல்லமைக்காக மன்றாடுங்கள், இறைவனுடைய திருவுளத்தை நாடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்கள். எனவே அவர்கள் உங்களுடைய மாற்றம் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும், புதிய வாழ்வை தோற்றுவிக்கும். அந்த பழைய முறையின்படி தான் நாங்கள் வாழுகிறோம் என்றால் அது அர்த்தமற்ற ஒரு விடயமாகி போய் விடுகிறது. எங்களுடைய மூதாதையருடைய முறையிலே நாங்கள் வாழுகிறோம் என்றால் அது அவசியமற்றதாகி போகிறது. ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு சவாலான ஒரு தெரிவுகளை, ஒரு சவாலான இறைவனுக்குரிய விருப்புகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்ற இறைவன் இன்றைய நாளில் இளையோராகிய உங்களிடமும் உங்களை வழிநடத்துகிற பெற்றோர், குருக்கள், துறவியரிடமும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆமேன். எழுந்து நின்று எமது நம்பிக்கையை அறிக்கை இடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். பரலோக தந்தையே, எங்கள் பரிசுத்த தந்தையார், ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருச்சபையில் உழைக்கும் அனைவருக்காகவும் செபிக்கின்றோம். அவர்கள் உண்மையுடன் நற்செய்தியை காக்கவும் போதிக்கவும்
மக்களை கிறிஸ்துவின் உண்மையான வாழ்வில் நடத்தவும் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டலை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாடு மற்றும் அதன் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, எங்கள் தேசத்தை வழிநடத்தும் தலைவர்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் ஞானம், நேர்மை, நீதி மற்றும் கருணையுடனும் செயற்படும் மனப்பான்கை தாரும். மனித கண்ணியத்தை மதித்து மக்கள் அன்புடன் வாழ அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர்களுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய உலகின் சவால்களை மற்றும் சோதனைகளை எதிர்கொள்ளும் இளையோர்களுக்காக செபிக்கின்றோம். அவர்களின் நம்பிக்கையை பலப்படுத்தி உமது அழைப்பை உணர்வதற்கான இதயத்தை எழுப்பி கிறிஸ்துவின் ஒளியினை எதிர்கால திருச்சபைக்கு மகிழ்ச்சியுடன் சாட்சி அளிக்கும் நம்பிக்கையின் தூதர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறும் மற்றும் அநாதிகளுக்காக மன்றாடுவோம். கருணைமிகு ஆண்டவரே, நோயினாலும் தனிமையிலும் வறுமையிலும் அல்லது குடும்ப துயரத்திலும் சுமையுற்று நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு ஆறுதல், அமைதி கிடைக்கவும் உமது தொடர்ந்த பராமரிப்பில் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரோடு ஒப்புக் கொடுப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். தந்தையே, ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வெளியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வெளியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெல் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவிலே அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருளின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், இந்த மண்ணுக்காக போராடி மரித்த அத்தனை இளையோர்களையும் நினைப்போம். சமூக மாற்றங்களுக்காக தங்களை ஈடுபாடு செய்து
அந்த ஈடுபாட்டுக்காக மரித்தவர்களை நினைப்போம். அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசே, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாசி, உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுதென்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து இறைவனுக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவருடைய ஞானத்தினால் நிரப்ப பெற்றவர்களாகவும் தூய ஆவியினுடைய அருள் பொழிவை பெற்ற மக்களாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறவும், சிறப்பாக எமது இளையோர்கள் தங்களுடைய வாழ்வை இறைவனுக்கு பிரியமான முறையில் அவர்கள் உருவாக்கிட அவர்களுக்கு தேவையான அத்தனை வரங்களையும் இறைவன் பொழிந்தருள மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சமரித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, இவரின் உள்ளத்தில் எழுந்தொழிவர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திரு உடலும் இரத்துமே காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோர்க்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ள செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகள் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி இடம்பெறும். வருகிற வியாழன் மாலை 5:30 மணிக்கு திருச்செவ மாலையும் கொடியேற்றமும் திரிதின ஆயத்த வழிபாடுகளும் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திலே இடம்பெற்று சனிக்கிழமை மாலை நற்கருணை வழிபாடும் ஞாயிறு காலை திருவிழா திருப்பலியும் இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். ஆகவே செவ்வாய்க்கிழமை காலை மட்டும் இங்கே திருப்பலி இடம்பெறும் என்பதை அறிய தருகிறேன். இன்று மறைக்கல்வி இடம்பெறும். எங்களோட ஆலயத்திலிருந்து மறைக்கல்விக்கு வர பிள்ளைகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. அவை பெற்றோர் அதனை கவனத்தில் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேற்று திருப்பாலச பிள்ளைகளுக்கு பட்ச் கொடுத்தனாங்க. இங்கே எத்தனை பிள்ளைகளுக்கு பட்ச் கிடைச்சுன்னு தெரியலை. 2 பேர் நினைக்கிறேன். சில பிள்ளைகள் திருப்பாலசுவைக்கு வாரதே கிடையாது. ஆகவே பெற்றோர் இவ்வாறான காரியங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். இந்த நன்றி சபத்திலே இணைந்து கொள்வோம். கிறிஸ்து வழியாக நாங்களும் பிள்ளைகளானோம். தூயவரென எக்காலமும் புகழப்படும் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். புனிதம் நிறைந்த உள்ளத்தில் நீர் தங்குகின்றீர் என்பதனையும் நாங்கள் அறிவோம். எனவே எங்கள் உள்ளம் உமக்கே உரிய கோவிலாக விளங்கிட வேண்டும் என்று விரும்புகின்றோம். எங்களுக்கென இவ்வுலகில் அன்பு நிறை பெற்றோரை அளித்துள்ளீர். அவர்கள் எங்களிடம் காட்டும் அன்பு உமது கொடையென அறிவோம். இவ்வளவு சிறப்பாக எங்களை பராமரித்து வரும் உம்மை எல்லாவற்றையும் விட மேலாக அன்பு செய்வோம் என வாக்களிக்கின்றோம். இவ்வன்பை செயலில் வெளிக்கொணரும் வகையில் உமது கட்டளைகள் அனைத்தையும் சிறப்பாக பின்பற்றுவோம் எனவும் நீர் மக்கள் அனைவருக்கும் தந்தையாக இருப்பதால் உம் பொருட்டு அனைவரையும் அன்பு செய்வோம் எனவும் வாக்களிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு தம் பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்தார். கீழ்ப்படிதல் உமக்கு மிகவும் பூரிப்பளிக்கும் நற்பண்பன்றோ? தம் இறப்பு வரை கீழ்ப்படிந்து இயேசுவை பின்பற்றி நாங்களும் பெற்றோர், பெரியோர், கண்காணிப்பாளர், குருக்கள் அனைவருக்கும் கீழ்ப்படிவோமாக. எங்கள் பெற்றோரிடம் நீர் ஒப்படைத்துள்ள பெரும் பொறுப்பை அவர்கள் செயல்படுத்த அவர்களுக்கு துணையாயிரும். எங்களிடம் காணப்படும் குற்றம் குறைகளை அவர்கள் திருத்தும் போது, எங்களை கண்டிக்கும் போதும் நாங்கள் பணிவுடன் நடக்க எங்களுக்கு நல்ல மனப்பாங்கை அளித்தருளும். நாங்கள் அறிவில் நாளுக்கு நாள் வளர்ந்தோங்க உழைத்திடவும், நீர் உலகில் வெளிப்படுத்தியுள்ள உண்மைகளை உணர்ந்திடவும், அவற்றில் உண்மையே உருவான உம்மை கண்டுகொள்ளவும் எங்களுக்கு மெய்யறிவை தந்திருளும்.
வளரும் நாங்கள் ஆன்ம வாழ்வில் வளரவும் அறிவு திறமைகளில் உயரவும் எங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் தொண்டு செய்யும் குடிமக்களாய் விளங்கவும் உமது அருளுதவியை எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வீராக. ஆமீன். இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பித்த அத்தனை இளையோருக்கும் எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்கள் மேல் இறைவனுடைய ஆவி தங்கவும், நீங்கள் ஆண்டவருடைய ஞானத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கவும் உங்களுக்காக தொடர்ந்து வேண்டுகின்றோம். நாங்கள் முன்னர் அறிவித்தது போல இந்த ஆலயத்தை 3 வலயங்களாக நாங்கள் மீண்டும் குறைத்து கொள்ளுகிறோம். என்றால் 4 வலயங்கள் மக்கள் மிக குறைவாக இருப்பதனால் 3 வலயமாக்குகிறோம். வடக்கு சில்லாலை பண்டத்திருப்பில் இருக்கிற குடும்பங்கள் 1வது வலயமாகவும், இந்த சந்தியிலிருந்து வேளாங்கண்ணி சிறுவம் இருக்கிற அந்த சந்தி வரை 3வது வலயமாகவும், யாகப்பர் சுரூபத்திலிருந்து அங்கே ரெஜி வீடு வரையும் உள்ளே எங்களுடைய பொருளாளர் வீடு அதுவரையும் உள்ள மக்கள் 2வது வலயமாகவும் இணைக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இருந்தால் என்னட்ட சொல்ல வேணாம். என்ன என்ற ஒரு வலயத்தில் எங்களுடைய மறை மாவட்டத்தின் படி 25 தொடக்கம் 30 குடும்பங்கள் இருக்க வேணும். 4 குடும்பத்தை வச்சு ஒன்றும் செய்ய இயலாது இல்லை, அவர்களுக்கு பணி சுமை அதிகம். எனவே தான் அயலவர்கள் ஒன்று கூடுதல் என்பது 1வது பண்பு அன்பியத்தில். எனவே அயலவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஒன்று கூட முடியும். நீங்கள் யாராவது இங்கே இருந்து வீடு மாறி வேறு இடத்துக்கு போனால் எந்த அன்பியமோ வலயமோ அந்த வலயத்தோடு நீங்கள் சேர்ந்து கொள்ள வேணும். இப்போ இதையும் கட்டி கொண்டு நான் இந்த வலயம் தாண்டு பூனைக்குட்டி காவி கொண்டு போன மாதிரி வலயத்தை நீங்கள் காவி கொண்டு போக முடியாது. எந்த வலயத்தில் இருக்கிறோமோ அந்த வலயத்தை நாங்கள் சேர்ந்தவர்கள். ஆகவே வடக்கு சில்லாலை பண்டத்திருப்பு இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் 1வது அன்பியமாகவும், 3வது அன்பியம் இந்த நேர் ரோட்டில் இருக்கிறவர்களும், அந்த குறுக்கு ரோட்டில் இருக்கிறவர்கள் 2வது வலயமாக அன்பியமாக நீங்கள் இனிவரும் காலங்களிலே செயற்படுவீர்கள். நன்றி. ஆண்டுக்கான வேண்டுதல் செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில்
நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வரையை காண புனித எதிர்நோக்கை எம்மில் மேண்டள செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவாசிப்போம் போதரே, எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமீன்.